திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்பி இளவரசன் தலைமையிலும் விராலிமலை தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் மணிகண்டன், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தஞ்சை மத்திய மாவட்டம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், மாநகர செயலாளர் வழக்கறிஞர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் அறிவெளி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூரில் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேற்கு மாவட்டத்தில் நல்லூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் மங்களூர் மேற்கு ஒன்றியத்தில் மாணவர் அணி, மகளிர் அணி, அம்மா பேரவை, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த ஒன்றிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளரால் புதிதாக நியமிக்கப்பட்டனர். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு திட்டக்குடியில் வாழ்த்து தெரிவித்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சேலம் புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட அதிமுக மாணவர் அணி செயலாளர் கௌசிக்ராஜ் ஏற்பாட்டில் இளைய தலைமுறை பேச்சாளர்கள் தேர்வு செய்யும் முகாம் நடைபெற்றது. கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையிலும் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற இம்முகாமில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் இளம் பேச்சாளர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் பேசினர். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் டூவிபுரத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய செயலாளருமான விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இதில் கழக அமைப்பு செயலாளர் N சின்னதுரை, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் பன்னீர் ஆதரவாளர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பன்னீர் ஆதரவாளரான மகளிரணி மாவட்ட செயலாளர் ராணி அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். புதிதாக களத்தில் இணைந்த அவருக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பொன்னாடை வழங்கி வரவேற்றார். வண்ணாரப்பேட்டையில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை முன்னாள் எம்பியும் மகளிரணி மாவட்ட செயலாளருமான வசந்தி முருகேசன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.